பெரும்பாலும் நம்ம புராணங்களில் சொல்லப்படுறது, நம்ம பெரியவர்கள் நமக்கு உரைத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறிடுது. அதாவது உடல் மட்டும்தான் அழிவுக்கு உட்பட்டது, ஆன்மா கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது, பிரிஞ்சதுமே அது அப்படியே ரொம்ப கதறி அழுகுமா. திருப்பி இந்த உடலுக்குள்ள போயிட முடியாதா? அப்பயும் அது அந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த பந்தத்திலேயே எப்பவுமே இருக்குமா. ஏன்னா நம்ம தான் வாழும் போது உண்மையாலுமே அந்த இறைவனை உணர்வதில்லை, அந்த ஆன்மா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்றதில்லை. நம்ம தான் பணம், புகழ், பேரு அப்படின்னு அலைஞ்சிடுறோமா. அப்ப அந்த ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்காம, அந்த உயிருக்கு தான் யார் என்பதை உணராமல் திருப்பியும் அந்த உடலுக்குள்ள போகணும், இந்த பந்தம் எனக்கு வேணும், ஏன் குடும்பம், ஏன் மகன், ஏன் பையன், ஏன் சொந்தக்காரங்க, இப்படியே நினைச்சுக்கிட்டு கதறி அழுகுமா. எல்லாம் முடிஞ்சிருது. சாஸ்திர சம்பிரதாயம், நம்ம எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, ஆளுக்கு ஒரு சம்பிரதாயம் சாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக இங்கே தான் கொண்டு போய் வச்சாகணும். ஒன்று இடுகாட்டில் வச்சாகணும், இல்லை சுடுகாட்டில் வச்சாகணும். ரெண்டுனையுமே வசிப்பவர் தான் எம்பெருமான் ஈசன். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த உடலை கொண்டு போகும்போது திருப்பி எப்படியாச்சும் நம்ம உடலுக்குள்ளே போயிட மாட்டோமா, எந்திரிச்சிட மாட்டோமா, இந்த என்ன சொல்கிறது, இந்த மாயையான வாழ்க்கையை திருப்பி வாழ மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த உயிருமே ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருக்குமா. சரி, அப்படி கதறிக்கிட்டு இருக்குல்ல, அங்கே போயிட்டு அந்த உடலை வச்சு தகனம் பண்ணிடுறாங்க, இல்லை மூடிடுறாங்க. கண்டிப்பாக அதனால் அதுக்குள்ளே போக முடியாது. அது அதுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஜீவாத்மா தானே, பரமாத்மாட்டிருந்து பிரிஞ்சு வந்தது. ஆனால் ஞானம் அடையாமல் தன்னோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஞானம் அடைஞ்சிருந்தேன்னா இந்த கவலையே வராது, நிம்மதியாக போய் சேரும். இப்போ அந்த இடத்துல போனதுமே எல்லாம் காட்டில் எரிச்சிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துல ஒத்தையாக அந்த உயிர் நிற்கும்போது யோசிச்சு பாருங்களேன். மயானத்தில் நம்ம நடந்து போகும்போதே நமக்கு பயமாக இருக்கும். மயானத்துக்கிட்ட போகும்போதே நம்மளுக்கு ஒரு வித அச்சமானது அங்கே எழும். ஆனால் அந்த உயிர் பார்த்தீங்கன்னா, அந்த காடு எரிக்கிறவங்களாகட்டும், புதைக்கிறவங்களாகட்டும், அவங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஜோ என்னோட உடல் எரியுதே, என்ன மூடிட்டாங்களே அப்படின்ட்டு தவிச்சுக்கிட்டு அந்த உயிர் அங்கே நிற்கும் போது அமைதியாக ஒரே ஒரு உருவம் அந்த உயிருக்கு ஆதரவு கொடுக்குமா. அப்படியே மெதுவாக தடவி, ஏய் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் உணர்ந்த பரம்பொருள், இது எல்லாம் நிலையற்றதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன் நம்ம உயிரை தடவி கொடுத்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு ஒருத்தர்கிட்ட கிடைக்குமா. அது யார் அப்படின்னா அது சிவபெருமான். நீ திக்கற்று போய் நிற்கும் போது உனக்கு ஆதரவாய் வரக்கூடியது அவர் ஒருவர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் மரணத்திற்கு பின் நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை. இது எப்படி அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். இப்போ உலக பந்தத்தில் நீங்கள் ஈடுபட்டுட்டீங்க அப்படிங்கும் போது, உலக பந்தம்னா என்ன, ஆசா பாசங்கள், செல்வம் மட்டும்தான் உலகம், இங்கே இருக்கிறது தான் சந்தோஷம்னு நினச்சி நீங்கள் அதுக்குள்ளே அடிமையாயிட்டீங்க, மாயைக்கு உட்பட்டு விட்டீங்க. எது மாயைன்னு உங்களால் பிரித்து பார்க்க முடியாத நிலைமையிலேயே நம்ம உயிர் போயிடுது. அப்படிங்கும்போது கடைசி வரணும் உங்கள் சொந்தம், குழந்தை, குட்டி அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சிவ வழிபாட்டில் இருந்தாலும் நம்மை உணராமல் நம் உயிர் பிரிந்து விட்டால் அதுதான் நிலை. என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட அக்கா, என்னோட தங்கச்சி, எனது மனைவி இப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டோம். அப்படிங்கும் போது கட்டாயமாக நமக்கும் அதே நிலை தான். அங்கே போனாலும் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளே திரும்பி போகாதா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமாம். அப்போது சிவபெருமானை பார்த்தாலும் என்னை எப்படியாச்சும் இந்த உடலுக்குள்ளே அனுப்பிச்சிருங்களேன் அப்படிங்கிற அந்த வேண்டுகோள் தான் இருக்குமா. ஆனால் அது எப்போவுமே இயற்கைக்கு எதிரான நியதி, அதை எம்பெருமான் செய்ய மாட்டார். உங்களுக்குமே நல்லா தெரியும். அப்பயுமே அவர்கிட்ட போயிட்டு அவரை உணராம வந்திருப்பது ஈசன் என்று தெரிந்தும் அவரிடமும் இதே மாதிரி கோரிக்கையை வைத்து கொண்டு இருக்கும்போது கட்டாயமாக அவர் உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பார். எப்படின்னா மறுபிறவியை கொடுத்து, திருப்பியும் மறுபிறவியை கொடுத்து போய் அனுபவின்னு அனுப்பிச்சு வைக்க வேண்டியதுதான். ஏன்னா எப்போவுமே பக்தர்களோட அல்லது அந்த ஆத்மாவோட ஆசையை அவங்க எப்போவுமே நிராகரித்தது கிடையாது. ஏன்னா அவர் எல்லாம் அல்ல பரம்பொருள் அல்லவா, நீங்கள் கேட்பதை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் அந்த பிறவியில் நடக்காது, மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்து விடுவார். அதே போல் ஒரு பந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து திரும்பவும் புரிஞ்சிக்கேண்டா அப்படின்ட்டு தான் ஒரு உலகத்துக்கு திருப்பி அனுப்புகிறார். நீ யாருன்னா நான் தான், அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, என்கிட்ட திருப்பி வர மாட்டேங்கிறியே அப்படின்னு அந்த ஆதங்கத்தில் திருப்பி நம்மளுக்கான ஜேர்னி, அதாவது அந்த பயணத்தை ஆரம்பித்து வைத்து விடுகின்றார். அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, வாழும்போதே அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும், அனைத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு சொல்கிறோம். அது என்ன தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது பேசுகிறது மாயையான வார்த்தைகள் தான், ஏதோ ஒரு சூட்சமம் அதில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன.
வாழ்கின்ற வாழ்க்கையும் அதே போல தான். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம், வீடு கட்டிட்டோம், அதோட உங்கள் ஆசை அடங்கி போயிடுமான்னு பாருங்கள், கண்டிப்பாக அடங்காது. திருமணம் நடக்குது, அந்த பந்தம் வந்துட்டு எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியும், அப்பையும் மற்றவங்களை ஏறெடுக்காமல் வாழ்வீங்களா அப்படின்னு பாருங்கள். இது சும்மா வார்த்தைக்கு சொல்லலாம், ஆனால் அந்த பக்குவம் அடைவதற்கு ரொம்ப கஷ்டம். அப்பையும் வந்துட்டு அந்த சலனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. அப்போ எந்த இடத்துலையும் மனித ஆத்மா, அதாவது உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மாவை நீங்கள் கடவுளாக உணராத பட்சத்தில் உங்களுக்கான ஆசைகள் அதிகரித்து கொண்டே தான் செல்லும். அப்படி செல்ல செல்ல நம்ம ஒரு பக்குவ நிலையை எய்தாமலே போய் தான் நமது உயிர் பெறுகின்றது. ஆனால் அதற்கு மாறாக நமக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர வேண்டும். வாழ்கின்ற காலத்திலேயே நமக்குள் இருக்கின்ற இறைவனை மேலா நினைத்து அவரையே எண்ணி சதா காலமும் அவரது நாமத்தை சேவித்து கொண்டே சொல்லிக்கொண்டே நமது உயிர் பிரிகின்ற நேரத்திலும் அவர் நாமம் மட்டுமே நம் நெஞ்சில் இருக்கின்றது, வாயில் வருகின்றது. அப்படிங்கும் போது உயிர் பிரிஞ்சாலும் அந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் தெரியாதான். ஏன்னா அதுதான் உணர்ந்துருச்சே, இது மாயை அப்படின்னு உணர்ந்துட்ட ஒரு ஆத்மா, இந்த வாழ்க்கையே பொய் என உணர்ந்து விட்ட ஒரு ஆத்மா, எனக்கு இருந்த உறவுகள் எல்லாம் மாயை அல்லது அதுவும் பொய் என்று உணர்ந்து விட்ட ஆத்மா உயிரே பிரிந்தாலும் எதற்காகவும் கவலைப்படாதான். வீட்டில் உட்காந்துட்டு கதறியெல்லாம் அழுகாது. அப்பா நம்ம இறைவனை அடைய போகின்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். இறைவனே அந்த ஆத்மாவை கூப்பிட்டு கொள்வார் ஒரு தெளிவு ஏற்பட்டதுக்கப்புறம். அதே போல் சுடுகாடு இடுகாட்டுக்கு போனதுமே உடலை பார்த்துக்கிட்டு அழுகிறதுக்கு பதிலாக நம்ம ஆன்மா அங்கே இருக்க இறைவனை தேடுமா, சிவபெருமான, சிவனே சிவனேன்னு. அப்போ உங்களுக்கு காட்சி தருவார். கண்டிப்பாக காட்சி தந்து விட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும்தாயா எனக்கு இருக்கணும், உன்கிட்ட எப்படியாச்சும் சரணடைஞ்சிடணும் அப்படின்னு அந்த வேண்டுதல் வைக்கிற ஆத்மா தான் அந்த இடத்துல உத்தமமான ஆத்மாவாக மாறுகிறது. அப்பையும் ஆத்மாவோட அந்த வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். முன்னாடியும் ஏற்றுக்கிட்டார், இப்பயும் ஏற்றுக்குவார். முன்னாடி என்ன கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி உணவுகள் ரொம்ப முக்கியமானது, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கப்போ உனக்கு மறுபிறவி கிடச்சிது. ஆத்மாவை உணர்ந்துட்ட, நீ முக்தி நிலையை அடைந்து விட்டா அப்படிங்கும் போது அதே இறைவன் சுடுகாட்டிலோ இடுகாட்டிலோ இருக்கும் போது அங்கு போய் இறைவனிடமும் நாம் என்னதான் கேட்போம், அந்த உயிர் போய் என்னதான் கேட்கும், இறைவா நான் உன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் ஐயா, எனக்கு மறுபிறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். எப்போ இந்த உறவுகள், இந்த உலகம் அனைத்துமே மாயை பொய் என்று உணர்ந்த பின்னர். அப்போ இறைவன் மனமகிழ்ந்து உங்களுக்கு அவரது பாதத்தில் இடமளிப்பார். அப்போ எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கட்டத்தில் வாழும்போதே இறைவனை அறிந்து வாழ வேண்டும். அறிந்து வாழ வேண்டும்னா ஆறாம் அறிவை பயன்படுத்த வேண்டும். அவ்வளோதான். ரொம்ப எளிதாக சொல்லப்போனால் மனிதர்களுக்கே இருக்கின்ற சிறப்பு அந்த ஆறாம் அறிவு. எல்லாத்தையும் பகுத்து பார்த்து எங்கு இறைவன் இருக்கின்றார், அவரை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது கட்டாயமாக அதனால் ஏற்படுகின்ற பலன் இறைவனை அடைவதாக இருக்கும் பட்சத்தில் அதுவே சிறந்ததாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையானது ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும். மரணத்துக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை இறைவனை அடைவதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்த ஜென்மத்தை அடைவதாக இருக்கக்கூடாது.